அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம், கெரட்டோனிமியான்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன கெரட்டோனிமியா? சில பேர் கேரட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், டெய்லி ஒரு கேரட்டாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. சில பேர் இந்த கேரட் சாப்பிட்றதே உணவாக கூட எடுத்திருப்பாங்க. கேரட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம், அதை தொடர்ந்து சாப்பிட்டா அது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, கண்களுக்கெல்லாம் நல்ல பார்வையை கொடுக்கும், கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கேரட் உண்டு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் அது நல்லது தான், அதுவே சில நேரங்களில் தீமையாக கூட மாறக்கூடிய தன்மை உண்டு. அந்த மாதிரி தான் தொடர்ந்து கேரட் எடுக்கிறதால அதில் பீட்டா கேரோட்டின் ஒன்று இருக்குது. அந்த பீட்டா கேரோட்டின் அதிகமாக ரத்தத்தில் போய் கலக்கும். இதனால் என்ன பாதிப்பு வருதுன்னா, முகம், உள்ளங்கை, உள்ளங்கால் எப்படி ஆகுனா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துடும். ஏன்னா அந்த பீட்டா கேரோட்டின் தான் ஆரஞ்சு நிறத்தை கொடுக்குது. அது ஆரஞ்சு பழத்துக்காக இருக்கட்டும், கேரட்டுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பீட்டா கேரோட்டின் தான் அந்த நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமி. இப்போ அது நம்ம ரத்தத்தில் அதிகமாக கலந்ததால் நம்மளோட ஃபேஸு, உள்ளங்கை, உள்ளங்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு கெரட்டோனிமியா பிரச்சனை இருக்குன்னு. ஸோ இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை ஒரு சரும நிறமாற்றம், அதாவது இது ஒரு அழகு பிரச்சனை. அழகாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ஸ்கின்னு தனக்கு வந்தவனே ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா மஞ்சள் காமாலையாக இருக்குமோட்டு ஒரு டவுட் வந்துடும். மஞ்சள் காமாலைக்கும் இந்த கெரட்டோனிமியாக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குன்னா, பிலிரூபின் அளவு கெரட்டோனிமியாவில் பாதிக்காது, அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகும். இதே மஞ்சள் காமாலையில் பிலிரூபின் லெவல் மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதுதான் இதுக்கும் நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த வித்தியாசத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஆரஞ்சு நிறம் வந்துட்டாவே நமக்கு ஏதோ பெரிய மஞ்சள் காமாலை தான் வந்துச்சு பயப்படக்கூடாது. இந்த லேப் டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை தோலில் மட்டும்தான் இருக்குமா? அப்படி கிடையாது. இது என்ன பண்ணுன்னா, அந்த விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புல சேர்ந்ததுக்கப்புறம் விட்டமின் ஏ நச்சுத்தன்மையாக மாறும். எந்த ஒரு நல்லதே அதிகப்படியாக போனால் என்னாகும், அதுவே நமக்கு தீமையாக மாறும். அதே போல் தான் இந்த விட்டமின் ஏ அதிகமாக நம்ம உடம்புல சேர விட்டமின் ஏ நச்சுத்தன்மையாக மாறுது. மாறின பிறகு நம்ம உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னா, அடி வயிற்றில் வலி இருக்கும், வாந்தி இருக்கும், குமட்டல் இருக்கும், செரிமான பிரச்சனை இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வயிறே ஃபுல்லான மாதிரி இருக்கும், உணவை பார்த்தவனே பசி அடங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணவு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு, இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் அதிகமாக பாதிக்கப்படுது. எதனால்? இந்த விட்டமின் ஏ நச்சுத்தன்மை அதிகரிக்கிறதால. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி பார்த்தோம்னா, இந்த பீட்டா கேரோட்டின் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அந்த காலகட்டத்துக்கு நம்ம கேரட் சாப்பிட வேணாம், ஆரஞ்சு சாப்பிட வேணாம். இந்த மாதிரி எதுலெல்லாம் பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்கோ அந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணாவே இதுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். வேறு யாருக்கு இந்த பிரச்சனை பாதிப்பை ஏற்படுத்தும்னா, பல்லு யாருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை வந்தால் பற்களில் பாதிப்பு ஏற்படும். என்ன மாதிரி பற்களை சிதைச்சிடும், பல்லில் குழிவு ஆரம்பிக்கும். இதெல்லாம் கெரட்டோனிமியாவோட சிம்டம் தான். இது வந்தவொடனே நம்ம இதனால தான் ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேறு யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்னா, டயபிட்டிஸ் பேஷண்ட்டு. ஏன்னா சர்க்கரை அளவு அதிகரிக்கும். கேரட்டு அதிகப்படியாக நார்ச்சத்து கொண்ட ஒரு உணவாக இருந்தாலுமே கூட அதில் சுகரை அதிக அளவில் நம்ம ஏற்றக்கூடிய அளவுக்கு அந்த குறைபாடு கொண்டது கேரட். அதனால் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேரட்டை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவாவது நம்ம எடுத்துக்கலாம், தொடர்ந்து எடுக்கிறத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். வேறு என்னென்னா, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகரிக்கும் இல்லை அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. மனநலம் சார்ந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு சின்ன வயசுலேயே டிப்ரெஷன் வந்துடும், ஆன்சைட்டி வரும், ஒரு விதமான பயம் வரும், படபடப்பு வரும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை தாக்கதா ஒரு ரிசர்ச்சே சொல்லுது. கிட்டத்தட்ட 22% ஆன குழந்தைகள் இந்த கெரட்டோனிமியாவில் பாதிக்கப்படுறாங்க. இது யார் முதல்ல சொன்னாங்கன்னா, 1919 மேயஸ்னு ஒருத்தவங்க தான் இதை பற்றி ஸ்டடி பண்ணி நமக்கு ரிசர்ச்சாக சப்மிட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனையை இந்த உலக அளவில் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு கெரட்டோனிமியா
அதுபடின்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு தகுந்த சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டது. பொதுவாக வந்து இது வந்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனை, அதே போல் டைஜஸ்டிவ் சார்ந்த பிரச்சனையாகவும் இது உருவெடுக்குது. வேறு என்னென்னா மனநலம் சார்ந்த குழந்தைகளுக்கும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை வந்தால் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணுற உணவுகள் அதிகமாக எடுக்கணும். துவர்ப்பு சுவை சார்ந்த உணவுகள், வாழைப்பூ வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அத்திப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட்டில் அத்தி வரும்ல, அது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். அதேமாதிரி காஞ்ச திராட்சை 4 இது வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். வேறு என்ன சாப்பிட்லாம்? பீட்ரூட் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம். அதே நிறமாற்றம் பிரச்சனைக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன மாதிரியான முத்திரை இதுக்கு பண்ணலாம்னா, அபான முத்திரை நமக்கு பண்ணலாம். அபான முத்திரை பண்ணும்போது உடம்புல இருக்க நச்சுக்கள் வந்து வெளியேறும். அபான முத்திரையோட செயல்முறை விளக்கம் இதுதான். 2 விரலும் கட்டை விரலோட நுனி பகுதியை தொடணும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். சாதாரணமாக உங்கள் மடியில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரை பண்ணலாம். இந்த முத்திரையோட சிறப்பு என்னென்னா, அந்த கெரட்டோனிமியோட தீவிரத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆரஞ்சு கலராக இருக்கிறது அந்த ஃபேஸில், உள்ளங்கையில், உள்ளங்காலெலாம் இருக்கிற அந்த தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது யாருக்கு வேணால் வரலாம். எந்த வயதினருக்கும் இது வரக்கூடிய ஒரு நிறமாற்ற பிரச்சனையாக. இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த சிகிச்சை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். பிராணாயாமம் பண்ணலாம். மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, கபாலபதி, இது எல்லாமே வந்து ரத்தத்தை வந்து சுத்தமாக்கும். இது வந்து கெரட்டோனிமியாவுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும். இது வந்து கரெக்டான ஒரு யோகா டீச்சர்கிட்ட நம்ம போய் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் ஏன்னா அதில் வந்து ரொம்ப நுட்பங்கள் ரொம்ப அதிகம். எந்த இடத்துல வந்து மூச்சை உள்ளே இருக்கணும், எந்த இடத்துல வெளியே விடணும், எவ்வளோ நேரம் உள்ளே நிறுத்தணும், இது எல்லாம் ஒரு ஆசிரியரோட மேற்பார்வையில் நீங்கள் சரியாக பண்ணிகிட்டு இருந்தாலே இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியேற முடியும். அதே போல் உணவில் அருகம்புல் சாறு குடிக்கணும். டெய்லி வந்து ஒரு அருகம்புல் சாறு 1 கிளாஸ் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு செயல் என்னென்னா, காலையிலேருந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கண் இமைக்காமல் சூரியனை ஒரு 5 நிமிஷம் பார்த்தா போதும். 7 மணிக்கு மேலே தேவைப்படாது. இந்த மாதிரி உணவு ரீதியாகவும் நம்ம வந்து சரி பண்ணணும். செயல்முறைகள், முத்திரைகள், யோகாசனங்கள், தவ பயிற்சிகள், இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமே இந்த கெரட்டோனிமியா பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக வர முடியும். நன்றி, வணக்கம். Thank you.